இதாங்க ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்படி தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நாங்க இந்த அமைப்பு என்னென்ன கோரிக்கை வச்சுதோ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் தான் இவர்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை அடிப்படையில் திமுக கட்சி அந்த அறிவிப்பு வெளியிடுது. இப்போ அவங்க கேட்கறாங்க, இது வரைக்கும் 4.25 ஆண்டு காலம் ஆச்சு, நீங்க தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றல, அதுக்காக போராடுறாங்க. ஆனால் அது போராட்டத்தை கண்டுகொள்ளல, கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க. சரி, கைது பண்ணி அங்கே மண்டபத்தில் வைக்கிறாங்க, மாதிரி வெளியிட்டாங்க. மறுபடியும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆக அவர்கள் கேட்பதில் என்ன, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, வாக்குறுதிப்படி நாங்கள் வாக்களித்தோம், நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்தபடி வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று தான் போராட்டம் பண்ணுறாங்க. நான் தான் ஏற்கனவே நாங்கள் அந்த கூட்டத்தில் சொன்னேன், அத்தனை பேரும் விவசாயிகள் போராட்டம், அதே மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், சத்துணவு போராட்டம், பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், இப்படி பல அமைப்புகள் இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க.